ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரேஷன் அரிசியை வச்சு ஒரு சூப்பரான டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு 2 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசியை நான் நைட்டு ஊற வச்சு காலையில் நல்லா அதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு பேனில் போட்டு அப்படியே வதக்கிட்டுருக்கேன். மாவு அரையும் போதே கொஞ்சோண்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம நாம்பல் பிடிச்சி வச்சுட்டு அதை வேக வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி. இது ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் துருவி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து கட் பண்ணி எல்லாம் வச்சதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து, தேங்காய் எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்துக்கலாம். இது நீங்கள் கண்டிப்பாக கூப்பன் அரிசியில் செஞ்சீங்களா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபுல் கூப்பன் அரிசி போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னம்னா 1 டம்ளர் ரேஷன் அரிசி அண்ட் 1 டம்ளர் இட்லி அரிசியோ அந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் செய்யலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நிறையா சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நார்மலாக நீங்கள் கொழுக்கட்டை செய்கிறதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காயும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வேக வச்சுருக்க கொழுக்கட்டை, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலால் மல்லித்தழை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.